வள்ளல் பெருமான் தகர மெய்ஞான தனிப்பறவெளியினும் அகர நிலைப்பதி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. எது உண்மையான மந்திரம் அப்படின்னு நிறைய மந்திரங்கள் இருக்குது மனுஷனுக்கு. கடவுள் அருளாளர்களால் கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் ஏராளமாக இருக்குது. ஓம் சிவாய நம, ஓம் சரவண பாவாய நம, இப்படி ஓம் கணபதியே நம, இப்படின்னு பல மந்திரங்கள் இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமான் எதை மந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே அப்படின்றார். அகரம்னா 8, ஆ அப்படின்னா 8, உகரம் ஊனா 2. இந்த 8 ஆகிய இந்த உடலில் உகரம் ஆகிய இந்த உயிர் 2 விதமாக தொங்கிட்டு இருக்கு. ஒன்று கண்ட சரீரத்துக்கு கீழே ஒரு உயிரும் கண்டத்துக்கு மேலே ஒரு உயிரும் இருக்குது. ஒன்று சாதாரண ஜீவன், இன்னொன்று விசேட ஜீவன். இதை அடையிறதுக்கு ஒரு மந்திரம் நமக்கு தேவைப்படுது. அகரமும் உகரமும் அழியாத ஒரு சிகரம். சிகரம்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய நம்ம சாதாரண ஜீவன். அந்த ஜீவன் அடைய ஒரு அழியாத ஒரு நிலையை அடையணும்னா என்ன பண்ணால், நமக்கு ஏதாவது மந்திரம் இருக்குது. அந்த உயிரை நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் எது அப்படின்னா, நாம் எல்லாம் கேட்டால் நம்ம அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவோம். ஆனால் வள்ளலார் இதுக்கு முன்னால் ஒரு மந்திரம் சொல்கிறார். அகரமும் உகரமும் அழியாத ஒரு சிகரம். இந்த உடலை அழியாமல் வைத்துக் கொள்வதற்கு வாய்மை அப்படின்றார். வாய்மையில் வாய்மை இருந்தால் இந்த உடல் அழியாது. இந்த உடம்பு அழியாது இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் எதுன்னா உண்மை. வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய். அந்த வாயில் தான் அந்த உண்மை இருக்குது. அந்த புலன்களில் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை தான் நம்ம அழியாத ஒரு நிலையை கொண்டு போய் சேர்க்குது. அதனால தான் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே அப்படின்றாரு. இது நிறைய தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்குது. இதனுடைய குணாதிசயம் அந்த மாதிரி காலகாலமாக பழகிடுச்சு. இந்த ஜீவன் தப்பாகவே பழகிடுச்சு. இது சரிப்படுத்துறதுக்கு தான் நம்ம அந்த வாய் வழியாக உண்மையை சொல்லணும். அதனால தான் அகரமும் உகரமும். இந்த அகரமாகிய 8, உகரமாகிய உயிர் 2த்துலேயுமே என்ன கூட்டணும் அப்படின்னா உண்மையை கூட்டணும். அந்த உண்மையை கூட்டுவது தான் சன்மார்க்கம், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபார்முலாவே அதான். உண்மையாக இருக்குதா, கண்ணு நம்மக்கிட்ட இருக்குது அது உண்மையாக இருக்குதா, வாய் நம்மக்கிட்ட இருக்குது அது உண்மையாக இருக்குதா, நம்ம அடுத்தவங்க உண்மையாக இருக்கிறாங்க, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, எங்கள் பையன் என் பேச்சு கேட்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கண்ணே நம்ம பேச்சு கேட்கலையே, நம்ம வாய் நம்ம பேச்சு கேட்கலையே இல்லையா? அதனால் எது நம்ம அதில் நாம் என்ன பண்ணலை, அதை உண்மையை கொடுக்கல. உண்மையை நம்மக்கிட்ட இல்லை. மெய் வைத்து அழியா பெருவெளி நடுவுரு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே. மெய் வைத்து அழியா பெருவெளி நடுவுரு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே. மெய்யை வச்சுட்டோம்னா அழிய மாட்டோம். நம்ம ஏன் இறந்து போயிடுது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் செத்து போயினே இருக்குது. ஏன் காரணம் என்னன்னா, அது உண்மைத்தன்மையில் இல்லை. அப்போ மெய் வைத்து அழியா உண்மையை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா புலன்களில், அதனால தான் மெய்ப்பொருள் அப்படின்றாரு. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் சார், நம்ம கண்ணை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், நம்ம வாயை சாதாரணமாக நினைக்கிறோம், நம்ம உடம்பு சாதாரணமாக நினைக்கிறோம். இது இந்த மனித உடல் எங்கன்னா கிடைக்குமா, யாருக்காவது கிடைக்குமா? காட்டில் இந்த வெயிலில் காட்டில் சிங்கம் இருக்குது, சாப்பாடு கிடைக்கல. புலி இருக்குது, சாப்பாடு கிடைக்கல. மான் இருக்குது, சாப்பாடு கிடைக்கல. வீடு இல்லை. காக்கா இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுது. நாம் வீட்டில் ஏசி போட்டுக்கிட்டு உட்காந்து ஃபேன்லாம் எத்தனை 5 ஃபேன் 6 ஃபேன் ஓடுது, ஜம்முன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இல்லை? எவ்வளோ பெரிய சுகம், எவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்குது, எவ்வளோ பெரிய உடல் கிடைச்சிருக்குது, எவ்வளோ பெரிய உயிர் கிடைச்சிருக்குது, எவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்குது இல்லை? இதை நம்ம சிவமாக மாற்றலை, சிவமாக மாற்றணும். அதனால தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றாரு. நமக்கு அறிவு இருக்குது, ஆனால் உண்மையான பொருளாக அதை மாத்திரமா இல்லை? நம்ம பொருளை மெய் வைத்து அழியா தான் ஃபார்முலா. உண்மையை வைக்கணும், உண்மையாக இருக்கணும், உண்மையாக மாற்றணும் இல்லையா? மெய் வைத்து அழியா வெறுவெளி நடுவுரு
தெய்வப்பதியாம் சிவமே சிவமே. தெய்வம் என்கின்ற பதி வருது. அப்பதான் நம்ம மாலை போட்டுக்கிட்டா வராது. எப்போ வருது? உண்மை இருந்தால் வருது, ஒழுக்கம் இருந்தால் வருது, தர்மம் இருந்தால் வருது, கருணை இருந்தால் வருது. அப்போ அந்த உண்மையான தன்மை, அந்த உண்மைத்தன்மை, அந்த உண்மை தான் நமக்கு உண்மையான தன்மை. சன்மார்க்கம் என்பது அந்த உண்மைத்தன்மை தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த உண்மை வழி, மெய் வழி, ஞான வழி, கருணை வழி, அந்த வழி நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த விழியில் இருக்கணும். அந்த வழி பார்க்கும் பொழுது கருணையாக பார்க்கணும், பேசும்போது கருணையாக பேசணும், நினைக்கும் போது கருணை நினைக்கணும். அப்போ நம்மளுடைய உணர்வுகள் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுகின்ற அந்த சக்தி, அந்த அருள் சக்தி, அருள் சக்தியாக வெளிப்படுத்தணும். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு மரத்தை பார்க்கும்பொழுது மரம் வாழணும்னு நினைக்கணும், மனிதனை பார்க்கும்போது மனிதன் வாழணும்னு நினைக்கணும். அப்போ உயிரெல்லாம் புதுவில் உளம் பட நோக்குக, சீரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. உயிரெல்லாம் பொதுதான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருமே பொதுவாக தான் இருக்குது. எல்லா உயிரும் வாழ தான் வந்துருக்குது. அப்படி வாழ வந்த உயிரை நாம அதனுடைய வாழ்க்கையை அழிக்கலாமா? அதனால் நினைப்பால் கூட ஒரு உயிருக்கு துன்பம் செய்யக்கூடாது, பார்வையால் கூட ஒரு உயிருக்கு துன்பம் செய்யக்கூடாது, இல்லையா? அப்போ பார்வையால் நினைப்பால் நம்ம துன்பம் செய்யாத வாழணும். அதனால் அன்புக்கிடைய சகோதரர் நம்முடைய மூப்பா பாபு ஐயா அவர்கள் பதிவு தந்திருக்காங்க. அவருடைய சொற்பொழிவு தொடர்